வணக்கம் அண்ட் வெல்கம் டு மதுரை ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி பேப்பர்ல நியூஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணோம். அதுல இருந்து என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2 குரூப் 1க்கு எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கலாம் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். ஜூலை 3 வந்து ஒரு முக்கியமான டே செலிப்ரேட் பண்றோம். என்ன பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டே வந்து நம்ம ஜூலை 3 வந்து செலிப்ரேட் பண்றோம். இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் ஃப்ரீ டே வந்து ஜூலை 3 வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ இன்னைக்கு வந்து ஹெட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆன்மீக நிகழ்வில் நெரிசல் 116 பேர் உயிரிழப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் வந்து நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் அந்த மாவட்டத்தில் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அடுத்து நீட் விலக்கு மாநிலங்களவையில் திமுக கோரிக்கை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி உள்ள பார்க்கலாம். அப்புறம் பயிர் காப்பீடுக்கு ஜூலை 31 கடைசி தேதி சொல்லி போட்டிருக்காங்க. அதை பற்றி என்ன பின்னாடி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு முக்கிய என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட் நம்பர் 9ல ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காங்க. எங்க சொல்லியிருக்காங்கன்னா கிராண்ட் லான்ச் ஆஃப் டிஎன் ரைஸ் விமன் ஸ்டார்ட் அப் கவுன்சில் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கான தொழில் முனைவுகளை மேம்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு ஊரக தொழில் காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்கும் நிறுவனத்தை சென்னையில் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான திட்டம். இது பாருங்க, பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டியது அவசியம். அவர்களுக்கு வழிகாட்டுதல் நோக்கில் தமிழ்நாடு ரைஸ் டிஎன் ரைஸ் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை கிண்டியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கான தொழில் முனைவுகளை மேம்படுத்தவும் ஊக்கப்படுத்தவும் தமிழ்நாடு ஊரக தொழில்காப்பு மற்றும் புத்தொழில் உருவாக்க நிறுவனத்தை அமைச்சர் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ பெண்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அது வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது வந்து ஒரு வழிகாட்டு திட்டம். ஸோ டிஎன் ரைஸ் விமன் ஸ்டார்ட் அப் ஸ்கூல் அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் அப் கவுன்சில் அதை பற்றி பார்க்க போகிறோம். வழிகாட்டும் திட்டம் தற்போது நாட்டில் உள்ள மகளிர் தொழில் முனைவோர் தொழில் நிறுவனங்களை நடத்துவோர் சுமார் 13.5% வந்து இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஸோ இந்தியா முழுவதும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா தமிழ்நாட்டில் தான் 13.5% வந்து இருக்காங்க. நாட்டில் தொழில் முனைவோர் பெண்கள்ல வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த தமிழ்நாடு ரைஸ் அப்படி ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெண்கள் வந்து பொருளாதாரத்துல முன்னேறணும், அதுக்காக ஒரு வழிகாட்டு நிகழ்ச்சியா தமிழ்நாடு ரைஸ் ஒரு என்டர்பிரைனர்ஷிப் ஸ்டார்ட் அப் அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். அடுத்த நியூஸ்ல வந்து பெருசா இல்ல. ஸோ இங்க பார்க்கலாம். பயிர் காப்பீட்டுக்கு ஜூலை 31 கடைசி அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நிகழ்நாளில் பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டம் ரூபாய் 1775 கோடியில் செயல்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாநிலத்தில் உள்ள 37 மாவட்டங்களில் குறுவை, சம்பா, நவரை ஆகிய 3 பருவங்களிலும் பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நிகழாண்டு குறுவை பருவத்தில் நெல், மக்காச்சோளம், துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு, நிலக்கடலை, ராகி, சோளம், தட்டைப்பயிறு, எள், பருத்தி, சாமை, கொள்ளு ஆகிய 14 வேளாண் பயிர்களுக்கும் வாழை, மரவள்ளி, வெங்காயம், உருளை, கேரட், கத்திரி, வெண்டை, மஞ்சள், தக்காளி, பூண்டு, இஞ்சி, முட்டைக்கோஸ் ஆகிய 12 தோட்டக்கலை பயிர்களுக்கும் காப்பீடு செய்ய அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ பார்த்துக்கோங்க, 12 வேளாண் பயிர்கள் 12 தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து காப்பீடு அதை பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ எத்தனை நம்பர்னு வந்து கேட்கலாம். 14 வேளாண் பயிருக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிர் காப்பீடு திட்டம் வந்து பண்ணலாம். அது மாதிரி 12 தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிர் காப்பீடு திட்டம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து நீட் தேர்வு தமிழகத்துக்கு விலக்கு அளியுங்கள் அப்படின்னு சொல்லி மாநிலங்களவையில திமுக உறுப்பினர் வந்து கோரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீட் தமிழ்நாடு பல வருஷமா அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன நியூஸ் சொல்லி பார்க்கலாம். அடுத்து 65% உயர்த்தப்பட்ட இடஒதுக்கீடு ரத்து, உச்சநீதிமன்றத்தில் பீகார் அரசு மேல்முறையீடு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அரசு பணிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பல்வேறு சமூகத்தினருக்கு வழங்கப்பட்டு வந்த 50% இடஒதுக்கீட்டை 65% உயர்த்திய பீகாரின் அரசின் அரசாணையை பாட்னா உயர்நீதிமன்றம் வந்து அண்மையில் வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. ஏன்னா இடஒதுக்கீடு வந்து 50% இருந்ததை பீகார் அரசு வந்து 65% இன்க்ரீஸ் பண்ணனால அங்க பீகார்ல உள்ள பாட்னா உயர்நீதிமன்றம் வந்து அது கேன்சல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக டிவி ரவிச்சந்திரன் ஐபிஎஸ் வந்து நியமனம். தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக மத்திய உளவுத்துறை சிறப்பு இயக்குனரும் 1990
தமிழகத்தை சேர்ந்த மூத்த ஐபிஎஸ் அதிகாரி வந்து ராஜேந்திரன் ரவிச்சந்திரன் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக டிவி ரவிச்சந்திரன் ஐபிஎஸ் நியமனம். அடுத்த ரீசன் பார்க்கலாம். அடுத்து ஒரு யூனிட் 8 கொடுத்திருக்காங்க. கீழடி அகழாய்வில் மீன் உருவம் பொறித்த பானை ஓடுகள். கீழடி எங்க இருக்கு? சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அருகே கீழடியில் நடைபெறும் 10வது கட்ட அகழாய்வு. ஸோ கீழடியில இப்ப எத்தனாவது அகழாய்வு நடந்துட்டு இருக்குன்னா 10வது கட்டம். கீழடி எங்க இருக்கு? மதுரை பக்கத்துல இருக்குன்னு சொல்லி முன்னாடி கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் கீழடி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சிவகங்கை மாவட்டம். அடுத்து கீழடி எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா திருப்பவனம். ஸோ இந்த மாதிரி கீழடியை பத்தி டெப்தா வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப கீழடியில 10ஆம் கட்ட ஆராய்வு வந்து நடந்திருக்கு. அங்க கண்டெடுக்கப்பட்ட மீன் உருவம் பதித்த சிவப்பு வண்ண பானை ஓடுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்ணாடி இதுக்கு முன்னாடி ஏற்கனவே என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கண்ணாடி பாசிமணிகள், தா எனும் தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் உள்ளிட்டவை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இந்நிலையில மீன் உருவம் பொறிக்கப்பட்ட சிவப்பு வண்ண பானை ஓடுகள் வந்து கண்டெடுத்திருக்காங்க. இந்த இரு ஓடுகளின் நீளம் அகலம் உடைய 4.5 சென்டிமீட்டர் 4.3 சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட 2 ஓடுகள் வந்து கிடைச்சிருக்கு. அது 4.5 சென்டிமீட்டர் அப்புறம் 4.3 சென்டிமீட்டர். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதை இன்னைக்கான முக்கியமான அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். கண்டிப்பா கீழடியை பத்தி கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஸோ ரெகுலரா பாருங்க. குரூப் 1 குரூப் 2க்கு கண்டிப்பா ஏதாவது கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.